எங்கள் ஹாஸ்பிட்டலில் அன்றைக்கி ஒரு நாள் ஒரு பேஷண்ட்டு ரொம்ப டென்ஷனாக வந்தார். காலையில் வீட்டில் எந்திரிச்ச உடனே சுகரை செக் பண்ணி பார்த்துருக்காரு. வீட்டில் குளுக்கோமீட்டரில் 400 மில்லிகிராம் வந்திருக்கு எம்டி ஸ்டொமக்கில். அதே எங்கள் ஆஸ்பத்திரியில் செக் பண்ணால் வெறும் வயிற்றில் வெறும் 150 மில்லிகிராம் தான் இருந்தது. இது எதனால் அப்படின்னு பார்த்தா அது இந்த டெஸ்ட்டோட கோளாறுல அவர் அந்த குளுக்கோஸ் ஸ்ட்ரிப்பை ரொம்ப நாளாக யூஸ் பண்ணாமல் வச்சுருந்துருக்காரு. அதே மாதிரி அந்த ஸ்ட்ரிப்பு எக்ஸ்பைரி ஆகிருக்கு, அதையும் பார்க்கல. அவர் பாட்டுக்கு எந்திரிச்ச உடனே டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு திடீர்னு ஒரு ஞாபகத்தில். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணுறதுனால தான் இந்த குளுக்கோமீட்டரில் பார்த்தா சுகர் தப்பாக வரும்னு சொல்லி தப்பாக நினச்சிட்ருக்காங்க. இப்போ வரக்கூடிய குளுக்கோமீட்டர்கள் அதே மாதிரி லேபில் டெஸ்ட் பண்ணக்கூடிய ரத்த டெஸ்ட்டு எல்லாமே ரெண்டுமே மோரலஸ் சேமாக தான் இருக்குது. அதாவது குளுக்கோமீட்டரில் என்ன சொல்லியிருக்கானோ அதே மாதிரி அந்த இடத்துல டெஸ்ட் பண்ணணும். மோஸ்ட்லி டெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த விரலோட டிப்பை நல்ல வாட்டரில் அல்லது சோப் போட்டு நல்லா துடைச்சிட்டு நல்லா உலர வச்சுட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் அந்த விரலோட சைடில் சின்ன ப்ரிக் பண்ணி ஒரு சொட்டு பிளட் எடுத்து அதை வச்சு பார்த்தா டெஃபினட்டாக சுகர் கரெக்டாக தான் இருக்கும். நிறைய பேர் அது பண்ணுறதில்ல, சாப்பிட்டுட்டு ஏதாவது இனிப்பு சாப்பிட்டு உடனே செக் பண்ணி பார்க்குறது. அந்த மாதிரி செக் பண்ணும்போது அது சுகர் கொஞ்சம் மாறுதலாக தான் வரும். இன்னொன்று என்னென்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, குளுக்கோமீட்டர் ஸ்ட்ரிப்பு தான் விலை ஜாஸ்தி. இதை விட லேபில் செய்கிற சுகரை விட இது விலை ஜாஸ்தி. அதனால் குளுக்கோமீட்டர் செக் பண்ணுறவங்க தயவு செஞ்சு அந்த குளுக்கோமீட்டர் என்ன சொல்லியிருக்காங்களோ அதே மாதிரி எக்ஸ்பைரி டேட்லாம் பார்த்துட்டு கரெக்டாக செஞ்சிங்கன்னா சர்க்கரைனுடைய அளவு கரெக்டாக தெரியும்.